எல்லாருக்கும் வணக்கம். இந்த கரூர் கூட்டத்துல முதல்வர் நிறைய பேசியிருந்தாரு. அதுல நான் எதிர்பார்த்தது, ஏன்னா அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 8-9 மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இது வரைக்குமே தாவேகா கட்சி சார்பா ஒரு மௌன அஞ்சலியோ ஒரு இரங்கல் செய்தியோ அந்த கட்சியோட தலைவரும் தெரிவிக்கல. அந்த கட்சிக்கு கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களும் எந்த ஒரு இரங்கல் செய்தியும் தெரிவிக்கல. சரி, இப்ப புதுசா போறாங்களே, ஆட்சியை தான் புடிச்சிட்டாங்களே, தேர்தலுக்கு முன்னாடிதான் பயந்துட்டு கிடந்தாங்க. திமுக அதை சொல்லுது இதை சொல்லுது, திமுக தான் எங்களுக்கு டார்ச்சர் பண்ணுதுன்னு. இன்னைக்கு அதிகாரம் அவங்க கையில இருக்கு, ஆட்சி அவங்க கையில இருக்கு. அங்க போயிட்டு கொஞ்சம் ஆறுதல் செய்தி, இந்த மௌனஞ்சல செலுத்துவாங்கன்னு பார்த்தா அங்க போயிட்டு திமுக புராணத்தையே பாடிட்டு இருக்காரு. திமுக சொல்லிதான் காவல்துறை இந்த செயலை செஞ்சாங்க, திமுகவும் காவல்துறையும் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு ஒப்பாரி வைக்கிறாரு முதல்வர். திமுக தானே காரணம், அந்த காவல்துறை தானே காரணம். இன்னைக்கு ஆட்சி உங்க கையில தானே இருக்கு. உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள தள்ளுங்க, நீதிமன்றத்துல நிரூபிச்சு காட்டுங்க. உங்க மேல தப்பே இல்லைல்ல. உங்களுக்கும் அந்த கரூர் நடந்த அந்த அந்த சம்பவத்துக்கும் ஒரு துளி அளவு கூட சம்பந்தம் இல்லைல்ல. அப்புறம் ஏன் இதே பேசிட்டு இருக்கீங்க? ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, செயல்படுத்தி காட்டுங்க யார் மேல தப்புன்னு நீதிமன்றம் சொல்லட்டும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு, ஊழல் அப்படியே தாவேக ஆட்சி வந்த கொஞ்ச நாள்லயே ஊழல் ஒழிச்சிட்டாங்களாம், அப்படியே எங்கேயுமே லஞ்சம் வாங்குறது இல்லையா. அதை எப்ப சொல்றீங்க? மக்கள் நாங்க சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அதிகாரத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாது. மக்கள், பொதுமக்கள் நாங்க தான் அரசு அலுவலகம் போனா அங்க லஞ்சம் வாங்குறாங்களா, எல்லாம் முறையா நடக்குதான்னு சொல்லி நாங்க தான் சொல்லணும். நாங்க சொல்றதுலதான் அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துட்டீங்கன்னா மக்கள் நாங்களே அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஆட்சி முடியலல்ல, இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல. நீங்க ஊழல் செஞ்சீங்களா இல்லையான்றது 5 வருஷம் கழிச்சு தெரிய போகுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க தாய் மாமா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் ரீல் தாய் மாமா இல்ல, ரியல் தாய் மாமா. இந்த தாய் மாமன்ட்ட தான் கேட்கணும். தாய் மாமா, தாய் மாமா, நீங்க கரூருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒருத்தர் மாலையோட நின்றுட்டு இருந்தாருல்ல, அந்த குழந்தைய ஏன் தாய் மாமா சந்திக்காம போனீங்க? நீங்க தான் தாய் மாமனாச்சே. குழந்தைங்கள்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஒரு ஒரு பெண் குழந்தை மாலையும் கைமா நின்றுட்டு இருந்துச்சு, நீங்க பார்த்து நின்றுக்கலாமே. நின்று அந்த மாலையை வாங்கிக்கிட்டு அந்த அந்த குழந்தைக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு போயிருக்கலாமே. அந்த குழந்தையோட மனசுல ஆசைய விதைச்சு மாலையும் கைமா நம்ம ரோட்ல நின்னா உன் தாய் மாமா மாலையை வாங்கிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு தற்கூரி பையன் கூட்டிட்டு வந்தான் பாருங்க அந்த குழந்தைய. அந்த குழந்தைய கூட நீங்க சந்திக்காம போனீங்களே. நீங்க தாய் மாமனா? ரியல் தாய் மாமனா? திமுக காரன் என்னைக்கு சொன்னா நாங்க தாய் மாமன்னு? அவங்க என்னைக்குமே தாய் மாமன் சொன்னது கிடையாது. திமுக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லிச்சா நாங்க தாய் மாமன் அப்படின்னு? நீங்க தான் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க. நான் தான் தாய் மாமா, இந்த அண்ணன் தம்பி நொன்ன அப்படின்னு நீங்க தான் அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. தாய் மாமா கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். தாய் மாமா, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட பல பெண்கள் பெண் குழந்தைகள் பாலியல் பிரச்சனைக்கு ஆளானாங்களே, அதுல பல உயிரும் போச்சே. தாய்மாமன் நீங்க தானே, தாய்மாமன் தானே அதிகாரத்துல இருக்கிற. தாய்மாமன் இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டி தானே. எதிர்காலத்துல எந்த ஒரு பெண் குழந்தைக்கும் நடக்காத வகையில ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியது தாய்மாமன். நீங்க தாய்மாமனா? பிரச்சனை வரும்போதெல்லாம் எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க தாய்மாமா நீங்க? எந்த மாதிரி நடிப்பு நடிக்கிறாருன்றத பாருங்களேன். இவருக்கு அப்படியே தைரியமும் தெம்பும் திராணியும் இவருக்கு தான் இருக்கான். அப்படியே அடிச்சு விடுறாரு அந்த கரூர் மேடையில. சரி, நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன் முதல்வர் ஐயா, உங்களுக்கு தெம்பு இருக்குல்ல, திராணி இருக்குல்ல, தைரியம் இருக்குல்ல, தில்லு இருக்குல்ல, வாங்க ஒரு செய்தியாளர்களை சந்திச்சு காட்டுங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா, உங்களுக்கு அரசியல் தெளிவு இருக்கா இல்லையான்றத ஒரே ஒரு பிரஸ் மீட்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்புறம் தைரியம் உள்ள ஒரு கட்சி தலைவர் ஏன் ஓடி ஒளியணும் ஊடகத்தை கண்டு? அதுக்கப்புறம் சொல்றாரு, திமுக கட்சிக்காரங்களாம் ஓடி ஓடி ஒளிஞ்சுட்டாங்க, ஓடு 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 வர்றான் பாரு வேட்டைக்காரன் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறாரு. கரூர் சம்பவத்துல ஓடி போனது யாரு? நீங்களா, திமுக கட்சி தலைவர் ஸ்டாலினா? கரூர்ல எடுத்தீங்க பாரு ஒரு ஓட்டம், சென்னைக்கு பிடிச்சி பத்திரிகையாளர் பின்னாடியே விரட்டி விரட்டி, சார் சார் 30 உயிர் போயிருக்கு சார், நின்று பதில் சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஓடுனீங்களே ஒரு ஓட்டம். அந்த மாதிரியா திமுக காரணம் ஓடனானுங்க? இல்ல அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த தாவேகா கட்சி இருக்கா இல்லையான்ற ஒரு அடையாளமே தெரியாம அப்படியே கப் சிப்புன்னு போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களே. தமிழ்நாட்டுல ஒளிஞ்சிங்களா, அமெரிக்கால ஒளிஞ்சிங்களா, இல்ல சிங்கப்பூர் மலேசியா ஓடி போய் ஒளிஞ்சிங்களான்னு தெரியாத அளவுக்கு ஓடி போய் ஒளிஞ்சிங்களே.
அந்த மாதிரி ஒண்ணு திமுக ஓடி போய் ஒளியிலையா அன்னைக்கு? ஓடினது யாரு? நீங்க எல்லாம் அத பத்தி பேசுறீங்களா? மக்களை விட்டு ஓடிட்டு ஆட்சி தலைமை, அதாவது இந்த கட்சியோட அந்த தலைமையில இருக்கிற தலைவர்களும் மக்களை சந்திக்கல, ஓடியாச்சு. 2ஆம் கட்ட தலைவர்களும் மக்களை சந்திக்கல. ராஜ்முருகெல்லாம் எங்க இருக்கான்னு தெரியல. அப்புறம் அந்த லயோனம் மணி எங்க இருக்கான்னு தெரியல. அப்படி ஓடி ஒளிஞ்சிங்களே. நீங்க தைரியத்தை பத்தியும் தில்ல பத்தி நீங்க பேசுறீங்க. பேசுங்க பேசுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு பேச போறீங்க? எத்தனை நாளைக்கு தான் உங்களோட இது ஆட்டம் இருக்கும் அப்படின்றத நாங்க பார்க்க தான் போறோம். ஆனா நல்ல நாடகம் போடுறாருப்பா இவரு, தமிழ்நாட்டு முதல்வர். இவர் சினிமால கூட இப்படி நடிச்சது இல்லை, ஆனா சூப்பரா நடிக்கிறாரு அரசியல். இவருக்கு இதுக்காகவே ஒரு ஆஸ்கர் விருது, ஒரு தேசிய விருது, எல்லா விருதும் இவருக்கு கொடுக்கணும்.